வணக்கம்மா. ஹாய் சொல்ல மாட்டீங்களா? அ அதெல்லாம் சொல்லுவோம் ப்ரோ. ஹாய் வணக்கங்க. என்ன இவரு? என்னோட பாய் ஃப்ரெண்ட் பீட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் துணை பார்ப்போமா. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நிலா அப்பாவும் போய் கோயில் போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நிலா வந்து அதை கவனிக்காமலே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவன் வரேன். அண்ணி வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க, உங்கள் நினப்பு வந்துச்சு, அண்ணே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா பல்லவா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான் நிலா. இல்லை நீ, நான் இனிமேல் தான் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நேற்று நைட்டே நான் சொன்னேன், அண்ணன் சரி இந்த குழம்ப கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அம்மா வேறு இட்லி சுட்டிருக்காங்கடா, சிக்கன் குழம்பு வேறடா, ரெண்டுக்கும் காம்பினேஷன் அத்துரும்டா, வாடா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பல்லவனை கூப்பிட்றாங்க. நிலா, இல்லை நான் போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா நீ என் கூட சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இட்லியை வச்சு 2 பேரும் குழப்பிக்கிட்டு அடிக்கிறாங்க. அதை பார்த்து அப்பாவும் நிலாவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து முருகனுக்கு உயர்ந்த நாடு, நாங்கள் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரோம், நீ என்னடி கறி மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாதுமா, சாப்பிடணும்னு தோணிடுச்சா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றணும், அதுதான்மா எங்களுக்கு அப்படின்றாங்க. அம்மா நீ கொஞ்சம் சாப்பிடுமா நீலா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணான்றாங்க. அப்பா நீங்களாவது சாப்பிடுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு. ஏம்மா அப்பா அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லை, இன்றைக்கி கிருத்தியன்ட்டு கறி மீன் வேணாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் விரதமாக வேற இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எப்படியா நீ விரதமெல்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் நீ அப்படின்னு பல்லவன் சொல்கிறான். இவங்கள தான் டைவர்ஸ் பண்ணியாச்சு இல்லைங்க, ஏங்க திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா இங்கிட்டு பாண்டியை காட்டுறாங்க. பாண்டி வந்து வானதி கூப்பிட்ருந்தனால ரெஸ்டாரண்ட் போயிடறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கிலீஷில் பேசி ஒரு மாதிரியாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ பாண்டிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக ஆகுது. அதை வந்து நம்ம வானதியும் கேட்டு கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. என்னடா அவங்க தான் நம்மளை ஒரு மாதிரியாக ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வானதியும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த பிள்ளைங்க கூட நிற்கிதே அப்படின்னு சொல்லி பாண்டிக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்க. அவர் தான் கொஞ்சம் கூச்ச சுபாவமாச்சே பாண்டி, அதனால நீயே ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சாப்பாடு கூட ஆர்டர் பண்ணிக்க மாட்டார் பாண்டி அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க. இல்லை அவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை வெளியில் கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போய், என்ன பாண்டி என்னமோ நடிக்கிற, ஒன்றுமே தெரியாத மாதிரி, உனக்கான சாப்பாடு கூட ஆர்டர் பண்ண தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி என்னை நோஸ் கட் பண்ண வைக்கிற, ஏன்டா உன்னை கூப்பிட்டோன்னு தோன்ற அளவுக்கு பண்ணுற பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சாப்பாடை வானதி சாப்பிட்றாங்க. ஸ்பூன் பார்த்திங்கன்னா அந்த குத்தி எடுப்போம்ல அந்த ஸ்பூனில் சாப்பிட சொல்கிறாங்க. அது வரவே இல்லை. அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, வரவே இல்லை. அப்புறம் அவருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போனதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, சேரனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி, சோழனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம்னு சோழனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சோழன் ஃபோனை எடுக்கலை. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ அந்த கால் லிஸ்ட்டில் பார்க்கையில் அண்ணின்னு வந்திருக்கு. அப்போ அண்ணிக்கே ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்தோடனே, அண்ணி நான் வந்து உங்களை அண்ணின்னு சொல்லலை, நான் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா, உங்கள் வீட்டுக்கு வரலாமா, உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்குறதுக்காண்டி நிலா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி வந்து வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே நிலா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்தோடனையும் பாண்டி வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு வீட்டை ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் என்ன செய்யுது, நம்ம பேசுகிறக்காண்டி வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கதவை திறந்து உள்ளே உட்கார வச்சுட்டு நிலா போய் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஊட்டி அவங்க அம்மா வராங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாண்டி. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க நான் போயிட்டு வரேன்ட்டு நிலா அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வானதி பண்ண எல்லாத்தையுமே நிலாட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இல்லை நான் தப்பான்னு நினைக்கிறேன், இல்லை அவள் நடந்துக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியலை, நான் யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரில, அதான் உங்களை தோணுச்சு, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. நீங்கள் செஞ்ச எதுவுமே தப்பு இல்லை, இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காதீங்க, வானதிகிட்ட கேட்டுருங்க, நான் வந்து உங்களுக்கு சண்டை வர்றதுக்காண்டி சொல்லலை, இதுதான் நேச்சுரல், நீங்கள் கேட்டிங்கன்னா வானதி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு. பிடிச்சா